தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினரும் திமுக வந்து போட்டிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் கூட வாங்கல. ஆமாங்க, டெபாசிட் கூட வாங்கல. பெரியாரை பற்றி இழிவா பேசுனதுக்காண்டி பெரியார் லத்தி இருக்கு தெரியுமா, பெரியாரோட கம்பு பொட்டனியை சேர்த்து அடிச்சு அனுப்பியிருக்காரு பெரியார். அந்த மாதிரி தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. டெபாசிட் கூட வாங்கியிருக்காங்க. டெபாசிட்னா என்னடா? ஏன்னா நாம் தமிழ் கட்சி டெபாசிட் வாங்கலன்னு சொல்றாங்க. ஒரு 23,000 ஓட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க. அது போன இயரோட இந்த இயர் அதிகம் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. டெபாசிட்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிற்க போறோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் கட்டியிருப்போம். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் நம்ம வாங்கிட்டு போனால் அந்த அமௌண்ட்டை திருப்பி நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதுதான் டெபாசிட். அந்த டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு பெரியார் வந்து வச்சு செஞ்சிருக்காரு ஈரோடு கிழக்குல. சரி, ஓகே. ஆனால் நாம் தமிழர் கட்சி தோத்துட்டாங்களேடா. ஆனால் சாட்டை துரைமுகனாக இருக்கட்டும், இல்லை தென்னகம் விஷ்ணுவாக இருக்கட்டும், வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டபுளாக ஆகிவிட்டோம், இதுவாக ஆகிவிட்டோம், அதுவாக ஆகிவிட்டோம்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்கடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் ஸ்டைலே சொல்கிறேன். அண்ணன் சீமா எப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து என்னோட மாமா பையன் ஒருத்தர் இருக்கான். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் அத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடான்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னத்த அப்படின்னு நான் போய் கேட்டேன். எங்கள் அத்தை சொன்னிச்சு, டேய் அவன் பாடுறா, ஒரு ஓட்ட போட்டில் வின் பண்ண தெரியல, இங்கே பாரு பாட்டு போட்டில் வின் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் சர்டிஃபிகேட்டில் பார்த்தா 2ஆம் இடம் போட்டுருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பசங்க 3 பொம்பளை பிள்ளைங்க. 3 பெண்களுக்கு தனியான போட்டி, ஆண்களுக்கு தனியான போட்டின்னு வச்சுருக்காங்க. இந்த ஆண்களுக்கு தனியான போட்டியில் மொத்தமே 2 பேர் தான். அந்த 2 பேர்த்துல 2வது இடம் இந்த மாமா அத்தை போய் வந்திருக்கான். அப்படின்றப்ப ஒரு ஆளே இல்லாத கிரவுண்டுக்குள்ள கம்பு சுத்துறது மேட்ரு கிடையாது. ஒரு 10 பேர் இருக்க இடத்துல நீ போட்டிட்டு நீ இந்த மாதிரி ஓட்டு வாங்கியிருந்தா போனா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து எலெக்ஷனுக்கு வந்தார். முழுக்க எதிர்த்தது யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் சீமா தான் எதிர்த்தாரு. அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாத கிரவுண்டுக்குள்ள இடம் விரிச்சோடி இருக்கு, அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லி கம்பு சுத்துறது மேட்டர் இல்லையா, ஜெயலலிதாவும் கருணாநிதி இருக்கிற இடத்துல நீ கம்பு சுத்திருக்கணும், விஜயகாந்த் வந்து அப்படி கம்பு சுத்துனா அவன் பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே தரைக்குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் பேசியிருந்தார். இப்போது அதே வேலையை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமான் அவர்களும் செஞ்சிருக்காரு. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் பெண்களும் திமுகவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து பெட்டியில் அடைச்சி வச்சு காசு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுட்டாங்க. அதை கண்டித்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் போட்டியிடவே கிடையாது. அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கொஞ்சம் மூலகாரர். எப்படின்னா இந்த டைமிங்கை பயன்படுத்திக்கிறது. என்ன ரீசன் போனால், விஜய் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டாங்க. விஜய் அவனவன் பேசி விஜய் வந்து கொள்கை எட்டி மிதிச்சிருவேன், கார் ஏறி போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி அவதூறு சீமானண்ணன் பரப்பி விஜய் ரசிகர்கள் ஃபுல்லாக அப்படியே அப்பைட்டா மாறிட்டாங்க. இப்போ என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, பெரியாரை பற்றி இழிவாக பேசிட்டாரு. அப்போது பெரியாரை பற்றி இழிவாக பேசுனதுக்கு அப்புறமும் மக்கள் எனக்கு ஓட்டு போகிறாங்களா, ஓட்டு போடலையா, நான் கொஞ்சம் அதிக ஓட்டு வாங்கி காமிச்சா எந்த ஒரு விஷயத்துலையும் நான் பாதிக்கப்படலை அப்படின்னு அண்ணன் தெரியப்படுத்துறதுக்காண்டி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஈரோடு கிழக்கில் வந்து கண்டிப்பாக போட்டிட்டு இருக்காரு. அவர் இந்த மாதிரி வேலை நிறைய பார்ப்பாரு. நல்லா கிண்டி விடுறது எப்படி சொல்கிறது, ஒரு 10 பேர் இருப்பாங்க தெரியுமா, தேங்காய் உடைக்கும் போது ஒரு ஆள் தான் உடைப்பான். திடீர்னு 5 பேர் எங்கே தான் பண்ணுறதுல விருட்டுன்னு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்துச்சு பெரியாரை பற்றி அவதூறு பரப்புனாரா? உண்மையாகவே பெரியார் வந்து அப்படி சொன்னாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லவே கிடையாது. பெரியார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு புராண கதையை வந்து முன்னெடுத்து சொல்லி கேட்டாரு. எந்த அளவுக்கு கேவலமாக ஒரு புராண கதை இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி எடுத்து முன்காட்டி சொல்கிறாரு. அந்த புராண கதையில் என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை எடுத்து பெரியார் சொல்லியிருக்காரு. நீ பெரியார் தமிழுக்கு என்ன பண்ணாரு அப்படி இப்படிலாம் கிறுக்குத்தனமாக பேசிட்டு இருந்தாரு. அந்த கிறுக்குத்தனமாக ஏன் பேச நான் சொல்கிறேன் அப்படின்னா, சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி சேராமல் நீங்கள் தனித்துவமாக உங்களுடைய கருத்தை வைக்கிறீங்க, நான் மறுக்கவே கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன தேங்காய் கதை, நீங்கள் தேங்காய் உடைப்பீங்களா 5 பேர் பட்டுன்னு கூடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி சீமானை பற்றி எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசுறது யாரும் பார்த்தீங்கன்னா பாஜக யூடியூப் சேனல் வந்து ஒருத்தர் வச்சிருக்காப்புல. அவர் ஃபோட்டோ கூட போடுறேன் பாருங்க. அவர் வந்து அவ்வளவு கேவலமாக பேசுவார் சீமானை பற்றி. திடுதுப்புனே அவர் வந்து நான் நினச்சேன், அவர் உண்மையாக சீமானை பேசுகிறாரு கொடுறாரு, உண்மையாக நடுநிலைவாதி போல, அவர் எந்த ஒரு கட்சிக்குமே சப்போர்ட் இல்லை போல அப்படின்னு நான் நினச்சி சத்தியமாக அவர் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஆனால் பெரியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையை கிழித்து 8 எரி, அது மட்டும் இல்லாமல் உனக்கு மூடாயிருச்சு அப்படின்னா நீ வந்து உன்னுடைய அம்மாவுடையோ உன் தங்கச்சோரை போய் தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னதாகவும் அந்த மேலோட்டத்தை மட்டும் சொல்கிறது. அந்த கதையை ஃபுல்லாக சொல்லுங்கள், இந்த புராணத்தில் சொல்லப்பட்டுச்சு இப்படிலாம் தமிழில் கதை இருக்குடா, இதெல்லாம் ஒரு கதையாடா அப்படின்னு சொன்னவர் தான் பெரியார். ஆனால் அதெல்லாம் விட்டுப்புட்டு அதெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் பெரியார் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே தூக்கி பிடிச்சிட்டு அண்ணாமலை வர்றாப்புல. அண்ணாமலை சார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இவர் சொன்னது உண்மைதான், சீமான் சார் சொன்னது உண்மைதான். அவர் என்ன காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரியார் அப்படி சொல்லியிருக்காரு, அந்த புத்தகம் என்கிட்ட இருக்கு, நான் சாயங்காலமே வெளியிடுறேன் அப்படின்றாரு. அதற்கப்புறம் பார்த்தா ஹெச் ராஜா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் சீமா சொன்னது உண்மைதான் அப்படின்னு அவர் செம்பு தூக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தூக்குறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் தெரியுமா, அவர் போட்டோ போகிறேன் பாருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதி நினைச்சேன், அவர் பார்த்தா அப்படி செம்பு தூக்கிட்டு இருக்காரு. ஒரு உண்மை இல்லாத விஷயத்துக்கு இப்படி செம்பு தூக்குனாரு.
இவங்களுக்கும் ஒரு டீலிங்காக இருக்கும் போல. எப்படின்னா தமிழகத்தில் பெரியாரை வச்சு தான் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் கொள்கை தலைவர்களாக எடுத்து அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டணியில் இருக்கோம். ஆனால் பாஜக எந்த காரணம் கொண்டு தமிழகத்தில் கால் எடுத்தே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம், திமுகவும் சரி அதிமுகவும் சரி. ஆனால் இதை உடைக்கணும் அப்படின்னா பெரியாரை உடைக்கணும். அந்த பெரியாரை உடைக்க ஆள் அப்படின்னா ஒரு பகடகாயா பயன்படுத்தி தான் அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை அவருக்கும் தெரியும், முழுக்க பொய்ன்னு சொன்னார். சீமான் அவர்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் காணொலியில் போட்டு பேட்டிருக்கும் பாருங்க. அவர் சொல்லுவார், என்னுடைய தங்கைமார்கள் அமெரிக்காவில் வேலை செய்கிறார்கள், லண்டனில் வேலை செய்கிறார்கள், கலெக்டராக இருக்கிறார்கள், பெரிய பெரிய உயர் அதிகாரி இருக்கு. இதற்கெல்லாம் யார் காரணம்? கொள்கை தலைவன் தோல் விட்டு தூக்கிய என்னுடைய தலைவன் பெரியார். சத்தியமாக சொன்னார். நீங்கள் வந்து அதை காணொலி கூட போட்டு பாருங்க, கண்டிப்பாக இப்படி தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்குறேன் இன்னொரு விஷயம், பிரபாகரனா இல்லை கைத்தறியான்னு கேட்டார். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவர் வந்து இன்னொரு காணொலியும் சொல்லியிருக்காரு. நீங்கள் பொய்னா போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. பெரியார் அவர்கள் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய சித்தாந்தங்களையும் முன்னெடுத்து வைக்கிற பெண் உரிமைக்காண்டி பல விஷயம் போட்டிருக்காரு. இவர் இங்கே போராடினாரா ஈழத்தில் எங்கள் அண்ணன் பிரபாகரன் துப்பாக்கி கூட போராடுறாருன்னு சொல்லி காணொலி இருக்கு. இப்போ கேட்ட போனா வாங்க நீங்கள் பெரியார் பிள்ளைகளா இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் பிள்ளைகளா பார்த்து பார்ப்போம்னு சொல்லி சண்டை முட்டி வருது. இவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இன்னொரு விஷயம், இவர் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான அரசியல் நடத்துகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கேட்குறாரு காணொலி, இந்த காணொலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோலாம் பொய்யாமல, நீங்கள் வந்து பிரபாகரன் வந்து சந்திக்கவே இல்லையாமலங்க, இதெல்லாம் நாங்கள் சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கீங்களேங்க அப்படின்னு சொன்னதுக்காண்டி யார் சொன்னதுன்னு கேட்கும்போது பிரபாகரனோட கூட பிறந்த அண்ணன் பையன் வந்து சொல்லியிருக்காரு. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி நான் தப்பாக பேசலைங்க, அப்படிதான் சொன்னார். அதுக்கு வந்து சாட்டை துருமுன்னு தூக்கி நின்று அப்படி எப்படி சொன்னார், அண்ணன் தேவடியா பையன் சொல்லல, அண்ணன் வந்து சல்லி பையன் இருக்காங்க, பிக்காளி பையன் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதற்காக ஒரு வீடியோ போட்டார். நானா அந்த விஷயத்தை அப்படியே மறந்து போயிருந்தா கூட நம்ம விட்டுருக்கலாம். அதற்கு ஒரு வீடியோ போயிட்டு திமுக அப்படி செஞ்சிச்சு, இப்போ திமுக பிக்காளி பையன் கிடையாதா அப்படின்னு செம்பூத்துக்கும் போது நமக்குலாம் சந்தேகம் எழுந்தது. ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஆமா இது இப்படிதான் சொன்னது யார் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி. இதனால தான் நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அடி வாங்கியிருக்காரு. ஈரோடு கிழக்கில் தோத்துட்டாரு, ஒட்டனையை சேர்த்து அடிச்சு அனுப்பியிருக்காரு நம்முடைய பெரியார் அவர்கள். நன்றி.